வணக்கம் நண்பர்களே. கடன். இப்போ இந்த கடன் பிரச்சனை தான் அடித்தட்டு நடுத்தர வர்க்க மக்களுக்கு மட்டும் இல்லை, மேல்தட்டு மக்களுக்கும் கடன் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய தொழிலதிபரே கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, அவங்க 2 பிள்ளைகளும் வந்து நல்லா வளர்ந்த பிள்ளைகள். அவங்க 4 பேரும் வந்துட்டு கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஒருத்தரோட வருமானம் எவ்வளோ இருக்குங்கிறது பிரச்சனை இல்லைங்க. அவர் அதிலேருந்து எவ்வளோ சிக்கனமாக சேமித்து செலவழிக்கிறாருங்கிறது தாங்க முக்கியம். அதுக்கு தான் நான் வந்துட்டு 10% 20% பாலிசிங்கிறத சிம்பிளான ஒரு பாலிசிங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த கடன்கிற அந்த பிரச்சனை வந்து உங்களை கழுத்தை நெரிக்கிற அளவுக்குலாம் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். அது என்ன 10% 20% பாலிசினா, உங்களோட வருமானம் ரூ. 10,000 இருக்கலாம், அல்லது 1,00,000 இருக்கலாம், அல்லது 10,00,000 இருக்கலாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து முதல் சேமிப்பாக வந்துட்டு ஒரு 10% வந்து எடுத்து வச்சிடணும். மினிமம் 10%. நீங்கள் 20% கூட எடுத்து வைக்கலாம். அது வந்து உங்களோட டேலண்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து மினிமம் ரூ. 5,000 சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும், அல்லது ரூ. 10,000 வரைக்கும் கூட சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஏதாவது சேவிங்ஸுங்கிறதே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கடன் வாங்குறதுக்கும் வந்துட்டு இதே மாதிரி தாங்க. நீங்கள் கடன் வாங்கினாலே வந்து இப்போ எல்லாருமே இஎம்ஐ தான் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த இஎம்ஐ தொகைங்கிறது வந்துட்டு உங்களோட வருமானத்துலேருந்து 10%லேருந்து 20%க்குள்ளே தாங்க இருக்கணும். மினிமம் 10%ல் வச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப். எப்படின்னா, இப்போ ரூ. 50,000 ஒருத்தர் சேலரி வாங்குறாருன்னா, அவரோட மாத இஎம்ஐங்கிறது ரூ. 5,000 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதிகபட்சம் போனால் ஒரு ரூ. 10,000 வச்சுக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ ரூ. 50,000 வாங்குறவர் வந்துட்டு மாதம் வந்து இஎம்ஐ ரூ. 10,000 கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வந்து அவரோட சேவிங்ஸ் வந்து 5,000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனையினால் அவருக்கு வந்து அந்த வேலையே போயிடுது. சில மாதங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கார். அடுத்து இன்னொரு ஜாபுக்கு போகிறாரு. அப்படிங்கிறப்ப கூட அவரால் வந்து சமாளிச்சிக்க முடியும். ஏன்னா ஒரு கடன் நம்ம வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு மாதம் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம கைக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 10% 20% பாலிசி. நீங்கள் 10% வந்து சேவிங்ஸுக்கு வச்சுக்கணும், 10% வந்துட்டு கடன் இஎம்ஐக்கு வச்சுக்கணும். அது வந்து அதிகபட்சம் வந்து 20% வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் சமாளித்து வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன்றது கழுத்தை நெரிக்கிற மாதிரி வராது. நீங்கள் சேஃப்டியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.